வெல்கம் டு ஐரக்சின் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, இப்போ என்ன வீடியோ பார்க்க போறோம்? ஆர் யூ ஓகே பேபி அவங்க சேனல் தான் பார்க்க போறோம். விவேக் சாரோட தக் லைஃப் வீடியோ தான் பார்க்க போறோம். பார்க்கலாமா? ஓகே. இப்போ எனக்கு முன்னால பேசினார் விவேக் அவர்கள். நாங்க ரெண்டு பேரும் திக் ஃப்ரெண்ட்ஸ். விவேக் சாருக்கு நடிகரானதுக்கு அப்புறம் தான் அப்துல் கலாம் சார் மாதிரியான பெரிய ஆட்கள் கூட பேச வாய்ப்பு கிடைச்சிருக்குன்னு பார்த்தா அவர் சின்ன வயசுலயே பிரைம் மினிஸ்டர் லெவலுக்கு பேசியிருக்கிறாரு. யாருங்க அந்த நேஷனல் ஃபேருக்கு நீங்க லெட்டர் எழுதிருக்கீங்க? எனக்கு மட்டும் இல்லைங்க, உங்களுக்கு இவங்களுக்கு எல்லாருக்குமே உங்க மாமா பொண்ணு. மாமா பொண்ணு நேரு என்னன்னு சொல்லுவீங்க? சாச்சா. அதான் சாச்சா. தமிழ்ல தமிழ் மாமா மாமா பொண்ணு யாரு? அன்னை இந்திரா காந்தி அம்மையார். இப்போது அவங்க பிரைம் மினிஸ்டர். நான் வந்து ஸ்கூல்ல படிச்சேன், ஒன்னாப்பா ரெண்டாப்பான்னு தெரியல. என்னோட டேட் ஆஃப் பர்த்தும் அவங்க டேட் ஆஃப் பர்த்தும் நவம்பர் 19. ஸோ என்ன பண்ணேன், அந்த டைம்ல சின்ன ஐடியா எங்க அப்பா சொன்னாங்க, நம்ம பிரைம் மினிஸ்டர் டேட் ஆஃப் பர்த்தும் உன்னோட டேட் ஆஃப் பர்த்தும் ஒரே, நான் ஒரு லெட்டர் எழுதுமாப்பா அப்படின்னு. என்னோட இங்கிலீஷ் பாருங்க. அப்ப மை பர்த்டே யுவர் பர்த்டே ஆன் தி சேம் பர்த்டே நவம்பர் 19. ஐ விஷ் யூ விஷ். அப்பா கையில கொடுத்து அப்பா ஸ்டாம்ப் போட்டு அவர் ஆபீஸ் போயிட்டு 2 வாரம் 10 நாள் ஆச்சு. திடீர்னு பார்த்தா பிரைம் மினிஸ்டர் ஆபீஸ்ல இருந்து லெட்டர் வந்ததுனால அது ஸ்ட்ரைட்டா ஊட்டி கலெக்டருக்கு போயிடுச்சு. கலெக்டர் வந்து இது யாரோ ஒரு சிட்டிசனுக்கு எழுதப்பட்ட லெட்டர். இன்னைக்கு வந்து போஸ்ட் ஆபீஸ் இன்னைக்கு லீவ் இல்லையா, சண்டே, அதனால கொண்டு போய் நேரா கொடுத்துட்டு வாங்கன்னு சொல்லிட்டாங்க. மிலிட்டரி போலீஸ் குதிரையில வருதுனால இல்ல விவேகானந்தன் அப்படின்னா அங்க புடிச்ச ஓட்டம் தான். எகிரி ஓடி பின்னாடி ஆப்பிள் தோட்டம்லாம் இருந்துச்சு. பதிஞ்சிட்டேன் உள்ள. வீட்டுல விசாரிச்சு எங்க அம்மா பயந்து அப்புறம் சொல்லி இருந்தாங்க, பிரைம் மினிஸ்டருக்கு ஒரு லெட்டர் வந்திருக்குங்க, விவேகானந்தன், மாஸ்டர் விவேகானந்தன். அப்புறம் என்ன தேடி எங்க அம்மா தேடி வந்தாங்க. அப்புறம் பிரிச்சு பார்த்தா அவங்க எழுதிருந்தாங்க, thank you so much for greeting me on my birthday. I also wish you a very prosperous life, Indira Gandhi. சூப்பர் பா. சாமி படம் சக்சஸ் மீட்டிங்ல விவேக் சார் ஒரே மேடையில ரஜினி, விக்ரம், விஜய், சூர்யா, த்ரிஷான்னு எல்லாரையும் வச்சு அலப்பறை பண்ணியிருப்பாரு. அதுக்கப்புறம் நான் என்ன சொல்றதுன்னே தெரியல, எப்படி சொல்றதுன்னே தெரியல. தமிழ்நாட்டில் 6 கோடி மக்கள் மனதிலும் நின்று நிலவி கொண்டிருக்கிறார். அது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் மட்டும்தான். விக்ரம், சியா, ஒரு படம் வந்தால் அந்த படத்தின் கேரக்டரை வைத்து சொல்லும் அளவுக்கு தன்னை பக்குவப்படுத்தி பண்படுத்தி ஒரு பாத்திரத்துக்காக தன்னை உருமாற்றி தன்னை பலவாறாக பல பரிமாணங்களில் தன்னை காட்டக்கூடிய நடிகர் பிறகு நமது விக்ரம் அவர்கள் தான். மேன் ஆஃப் ஃபியூ வேர்ட்ஸ், கொஞ்சம் தான் பேசுவார். அந்த சிறுவனா இன்று இளைய தளபதியாக வளர்ந்து நிற்பது என்று நமக்கு ஆச்சரியம் ஏற்படுகிறது. அவங்க அப்பாவால பீடி, சிகரெட்டு, காப்பி, வெத்தலை, ஒயின் ஷாப்பு, இந்த வியாபாரம்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டுச்சு. சூர்யாப்பா அந்த பக்கமே அவர் போக மாட்டாரு. டீனேஜர்ல பல ஒயின் ஷாப்பு படுத்ததுக்கு காரணமே அவர் தான். வெத்தலை பாக்கு, பான் பராக்கு எதுவும் போட மாட்டாரு. அது என்ன வாழ்க்கையோ தெரியல. அந்த மாதிரி கெட்டு போயிடுவாரோ அப்படின்னு நினைச்சோம். ஆனா சூர்யா அப்படி இல்லை என்று நிரூபித்து அற்புதமான இளைஞர். மாமியை பத்தி நான் இன்னும் சொல்றது, சாமியோட சக்சஸ்ல பாதி மாமிக்கும் போகுது. விவேக் சார்னாலே பஞ்சு டைலாக் தான். இன்னைக்கு செத்தா நாளைக்கு பால், ஆனா பால் வண்டியில மோதி செத்தா அன்னைக்கே பால்னு நம்ம சின்ன வயசுல நிறைய விவேக் சார் டைலாக்க சொல்லியிருப்போம். ஸோ இதெல்லாம் ஸ்பாட்ல அடிக்கிறீங்களா இல்ல யாராவது எழுதி கொடுத்து சொல்றாங்களான்னு கேட்டதுக்கு அதுக்கும் ஒரு பஞ்சு டைலாக்ல ரிப்ளை பண்ணியிருப்பாரு. டைலாக் இந்த ரைமிங்கா பேசுவீங்க சார். ஷூ தாண்டா ரிபோக்கு, ஆனானா புறம்போக்குடா. ஆடியன்ஸ் கேட்டிருக்கேன், பதில் வரும். அப்பயே அந்த ஆடியன்ஸ் கூட கனெக்ட் பண்ணிடுறாரு. ஸோ இதெல்லாம் வந்து நீங்களே போட்டுருவீங்களா சார் ஆன் ஸ்பாட்ல? இதுக்காக ஒருத்தர் வாடகை கூட்டு வர முடியும் இல்ல சார். இப்போ டேரக்டர் இறங்குற வரைக்கும் தான் விவேக், இறங்கிட்ட எர்த்துக்கு விவேக். நம்மளாம் டிவி பார்க்கும்போது தான் அதுலயே மூழ்கி போவோம். ஆனா விவேக் சார் படிக்கிறதுலேயே மூழ்கி போவாரு. அதுவும் எந்த அளவுக்குன்னா, புக் படிச்சுட்டு இருக்கும்போது சொன்னாங்க, அம்மா டே இந்த சமைச்செல்லாம் வச்சிருக்காங்க, பஸ் ஸ்டாப் போட்டு சாப்பிட்டுக்கோ, நான் கடைக்கு போயிட்டு வந்துடுறேன்ட்டு போனாங்க. புக்கு படிச்சுட்டு இருக்கும்போது ஒரு நாய் வந்து கையால கதவை திறந்து உள்ள வந்து கொஞ்சம் பார்த்துருக்கேன், ஏதாவது ரியாக்ஷன் கொடுப்பானான்ட்டு. நான் பாட்டுக்கு அதுலயே இருந்தோடனே கொஞ்சம் தூரம் போய் லைட்டா அந்த பானையை திறந்து பார்த்துருக்கு, சாப்பாடு பார்த்துருக்கலாம். அந்த சவுண்ட்ல கூட நான் திரும்பல. முதல்ல கண்ணு தெரியாதுன்னு நினைச்சிருந்துருக்கோம் நாய். அப்புறம் காதும் கேட்காது இவருக்கு, ஏன்னா சவுண்டுக்கும் பார்க்கல, உள்ள வந்ததே பார்க்கல.
அப்புறம் ஃபுல்லா அதை எடுத்து போட்டு சாப்பிட்டுருச்சு. ஃபுல்லா எடுத்து பருப்பு எல்லாம் போட்டுக்கிட்டு எல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு இந்த கழுவி வைக்காததான் குறை. யாரோ தெரிஞ்சு சாப்பிட்டு அதான் தெரியலையே. விவேக் சார் ஒரு தடவை வேஷம் போட்டு விடுதலைக்காக போராட்டவங்களோட போட்டோவை மக்கள் கிட்ட காட்டி அதை யாருன்னு கேட்டா அவங்களுக்கு தெரியலன்னா நடிகர்கள் போட்டோவை காட்டி இவங்கள தெரியுதான்னு கேட்டு ஒரு விழிப்புணர்வு வீடியோ பண்ணியிருந்தாரு. அப்ப அவருக்கே மயக்கம் வர அளவுக்கு ஒரு பதில ஒரு ஜோசியர் சொல்லியிருப்பாரு. வந்து நீங்க சொன்னா தெரியும். இவரு யாரு? இவரு சிரிப்பு நடிகர். சினிமா ஆக்டர். ஐயா இவங்க 2 பேரும் வாழ்க்கையில சேர்றதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்காது? யாரு? அவங்க 2 4 இருக்க சேர்க்கை. டைம் தராவியூ. ஐயோ பாலச்சந்தர் ஐயா தான் கமல் சார், ரஜினி சார், விவேக் சார் எல்லாம் தமிழ் சினிமாக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணது. ஸோ விவேக் சார் அவரோட நகைச்சுவை வச்சு அவரை ஒரு தடவை பாராட்டியிருப்பாரு. பாலச்சந்தர் சார் ஒரு டிராகுலா அப்படின்னு திடீர்னு பாலச்சந்தர் சாரை போய் அறிமுகப்படுத்தின விவேக் டிராகுலான்றாயா அப்படின்னு பரபரப்பாயிருச்சு. டிராகுலா என்ன செய்யும்? யாரையாவது கடிக்கும். கடிச்சதுன்னா கடிச்சவன் டிராகுலாவாயிடுவான். அப்படி அபூர்வ ராகங்களை ஒருத்தரை கடிச்சது. அப்படிதான் அரங்கேற்றத்துல ஒருத்தரை கடிச்சது. அது ஆளவந்தான் வரைக்கும் வந்துச்சு. அந்த வெறி, அந்த பொறி, அதுதான் என்னையும் கடிச்சு. விவேக் சார் எப்ப மேடையில ஏறினாலும் அவரை பத்தி பேசுறாரோ இல்லையோ அப்துல் கலாம் ஐயாவை பத்தி பேசிடுவாரு. அதுக்கு காரணம் அவரோட கண் கூட கலாம் சாரோட பண்புகளை பார்த்தது தான். அவர் இந்தியாவுக்காக ராக்கெட் விட்டாரு, பிரித்தி விட்டாரு, அக்னி விட்டாரு. உலகத்தின் மிகச்சிறந்த விஞ்ஞானிகள் 10 பேருடைய முக்கியமான மூளைகளில் ஒன்று நம்முடைய அப்துல் கலாம் அவர்களுடைய மூளை. உக்ரைன்ல அணுகுண்டு சோதனை வெற்றிகரமாக நடத்தினாரு. எத்தனை கண்டுபிடிப்புகள் இருந்தாலும் போலியோவால் பாதிக்கப்பட்ட நோயாளிகளுக்கு அந்த செருப்பு போடும்போது ரொம்ப வெயிட்டா இருக்குன்னு சொல்லி கிலோ கணக்கில் இருக்கு அந்த செருப்பு. அதை போட்டு அந்த போலியோ சிறுவர்கள் நடக்க முடியவில்லை என்பதை அறிந்து உலோகத்தை கண்டுபிடித்து, அது சில கிராம் எடையுள்ள உலோகத்தை கண்டுபிடித்து ஒரு செருப்பு கண்டுபிடித்தார். அதை காட்டிலும் ஒரு அற்புதமான ஒரு குவாலிட்டி அவரிடமிருந்து நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு குவாலிட்டி ஒன்று சொல்லலாம்னு நினைக்கிறேன். ஒரு வாட்டி நாங்கள் எல்லாம் அவர்கிட்ட போய் பேசிட்டு ஃபோட்டோ எடுத்துட்டு ஒரு 10, 15, 20 பேர் ஃபோட்டோ எடுத்துட்டு வெளியே வந்தோம். அப்போ இதுவரை உலகத்தில் எந்த விஐபியும் செய்யாததை அப்துல் கலாம் செய்தார். என்ன பண்ணாருன்னா, சார் ஒரு நிமிஷம் விவேக் சார், உங்க போட்டோகிராஃபருக்கு என் கூட போட்டோ எடுக்க வேண்டாமா? யாராவது கேட்டிருக்கிறார்களா? போட்டோகிராஃபரும் மனிதர் தான். போட்டோகிராஃபருக்கும் ஒரு விஐபியுடன் போட்டோ எடுத்துக்கொள்ள வேண்டும் என்ற ஆசை இருக்கும். சூப்பர், நல்லா இருந்துச்சு. ஆனா உண்மையிலே விவேக் சாரோட காமெடிலாம் பாத்தீங்கன்னா நிறைய அரசியல் இருக்கும், நிறைய மெசேஜ் இருக்கும். அது சூப்பராகவே இருக்கும். அது காமெடியாவும் அழகா இருக்கும். அது பார்க்கும்போது ஏமா எல்லாமே கருத்து சொல்ற மாதிரி இருக்கும். அதுல இந்த பாரதியார இது யாரு, இந்த காலம் மூடிட்டு இருப்பாரு இவரு யாரு, இப்படி எல்லாம் கேட்டு தெரியாது நமக்கும் தெரிய. அது அப்போ அப்படிதான் இருந்தாங்க பசங்கள்லாம். அதாவது யாருன்னே தெரியாது அந்த மாதிரிதான் அததான் இது பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி அந்த ஸ்கூல்ல சேர்க்கறது, அந்த காமெடிலாம் அதான் நிறைய அவரோட படத்துல வர எல்லா காமெடியும் பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு சோசியல் மெசேஜ், ஏதாவது ஒரு இதா இருக்கும். கண்டிப்பா அந்த மூட நம்பிக்கை இப்படி நம்பிக்கை அந்த மாதிரிலாம் இருக்கும். அது ஒரு காமெடியா வச்சு நம்மளே இது பண்ணுவாங்க. இப்பெல்லாம் அந்த மாதிரி காமெடி எல்லாம் இல்ல, காமெடியே வேற மாதிரி மாறிடுச்சு. அவரோட காமெடி மட்டும் அப்படி. ஆமா, அவரோட காமெடின்னு அது யூனிக்கா இருக்கும். யாருமே அந்த மாதிரி யாருமே பண்ணவே மாட்டாங்க. அவரோட காமெடி அவர் மட்டும்தான் பண்ண முடியும். அந்த மாதிரிதான் இருந்துச்சு. அது சும்மா நார்மலா பேசினாலே எவ்வளவு ஜாலியா பேசுறாரு. ஆனா அவர் இல்ல, அது இருந்திருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும். சூப்பரா இருந்துச்சு வீடியோ, நல்லாவே. ஓகே, வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாருக்கும் பாய்.